சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை பின்தொடர்ந்து தான். சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை பின்தொடர்ந்து தான் அவருடைய கிரியை வரும். அல்லேலூயா. அவர் சொன்னா அது அவர் நிச்சயம் நமக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி ஒரு விசை தேவ சமூகத்தை வரவேற்போமா? கர்த்தர் நம்மோடு பேசணும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் உட்புகணும். நம்முடைய இருதயம் அவருடைய வசனத்தை கவனித்து கேட்கணும். லீதியாள் என்கிற சகோதரியுடைய இருதயத்தை பவுலின் வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் திறந்தது போல இங்கு வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களுடைய இருதயத்தை என் கர்த்தாதி கர்த்தர் இப்பொழுது திறக்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்க, என் இருதயத்தை திறந்துருளுங்கப்பா, என் செவியை திறந்துருளுங்கப்பா, உங்கள் சத்தம் கேட்கும்படி நான் என்னை இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி செவிங்க. நான் விட்டு கொடுக்கிறேன். நல்ல நிலமாக என்னுடைய இருதயத்தை பண்படுத்துங்க. உம்முடைய வசனம் என்கிற விதை விதைக்கப்படுவதற்கு முன்பாக பண்படுத்தி விதையுங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை பண்படுத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, சொல்லாமா? வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொல்வதை யாரால் மறுத்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொல்வதை யாரால் மறுத்திடக்கூடும்? நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, நீ சொல்வதை நிறுத்துவன் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, நீ சொல்வதை மறுப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே. வலது கரத்தை உயர்த்தி, அவர் வார்த்தையானவர், அவருடைய நாமம் வார்த்தை எனப்படும், அவருடைய நாமம் வார்த்தை எனப்படும். ஆதியிலே வார்த்தையாய் இருந்த இயேசு இன்றைக்கு நம் நடுவிலே இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் சொன்னதை தடுப்பவன் யார்? அவருடைய வார்த்தையை மறுப்பவன் யார்? அவரை கரத்தை பிடித்து நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்பவன் யார்? வார்த்தையான எங்கள் தெய்வம், எங்கள் நடுவில் நீர் இடைப்படுவீராக. நம்முடைய சத்தத்தை கர்த்தர் தொனிக்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வேத புத்தகத்தை ஒரு முக்கியமான வசனத்திற்கு நேராக நாம் திருப்ப போகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்பலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். எபிரேயர் 8. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது. ஹல்லேலூயா.
அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். சத்தமா சொல்லாமா? அவர் உடன்படிக்கையின் தேவன். ஆமென். அவர் ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு சொன்னாரு அப்படின்னா, ஒருத்தருடைய கையை ஆண்டவர் பிடிச்சாரு அப்படின்னா, ஒருவேளை அந்த மனிதன் மரித்து போகலாம். அந்த மனிதன் மரித்தால் அந்த பிள்ளைகளுடைய கையை கர்த்தர் அடுத்து பிடிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஆண்டவர். ஆபிரகாம் வாழ்ந்தாரு, ஆபிரகாமின் கையை கர்த்தர் பிடித்தார். ஆபிரகாம் மரித்து போனவுடன் ஆண்டவர் சரி ஆபிரகாமை நடத்திட்டோம், முடிச்சிட்டோம், கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு இல்லாம அடுத்து ஈசாக்கின் கையை அவர் பிடித்தார். அல்லேலூயா. ஈசாக்கின் கையை பிடித்தவர் யாக்கோபு கல்லை வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கிடைச்ச கல்லை வச்சு தலைக்கு கீழே வைத்து அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சொப்பனத்தின் வழியாக யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்றார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை விடமாட்டேன்றார். ஹல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு ஆபிரகாமின் கையை பிடித்தவர் யாரை நடத்தினார்? ஈசாக்கை நடத்தினார். ஈசாக்கின் கையை பிடித்தவர் சரியான சமயத்தில் வந்து சொல்றார், நான் உன் கையை விடமாட்டேன் அப்படின்னா கையை ஆல்ரெடி பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். உன் கையை பிடிச்சுக்கிறேன்னு சொல்லல, உன் கையை நான் விடமாட்டேன்னு சொல்றார். ஒருவேளை யாக்கோபுக்கு கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனா சத்தியம் என்னன்னா, இதுவரையும் கர்த்தர் தான் யாக்கோபை கரம் பிடித்து நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து 2025 என் அப்பா என் கையை பிடிச்சு நடத்தினார்னு எத்தனை பேர் சொல்வீங்க? ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் நடத்துறார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். ஆமென். யாக்கோபை நடத்தினவருக்கு பெயர் என்ன தெரியுமா? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்திற்கு வந்து நிற்கிற அந்த அனுபவங்கள், நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறது, சத்தியத்திற்கு நம் செவிகளை சாய்த்து அசுத்தமானவைகளுக்கு நம்மை விளக்கி நாம் வாழுகிற இந்த வாழ்க்கைக்குரிய பிரதிபலன் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு மட்டும் அது கிடைச்சிட்டு முடியறதில்ல. கர்த்தர் தலைமுறை தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். உங்க தேவன் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். அல்லேலூயா. உங்க ஈசாக்கினால யாக்கோபு கையை பிடிச்சிட்டு லாபான் வீட்டு வரையும் கொண்டு போய் விட்டுட்டு வர முடியல. அல்லேலூயா. யாக்கோபால யோசேப்பினுடைய கையை பிடிச்சிட்டு எகிப்தின் அரண்மனை வரையும் கொண்டு போய் விட முடியல. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிகிறது? நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் கைப்பிடித்து அவர்களை கொண்டு போய் விட முடியாத இடங்களில் கர்த்தர் அவர்கள் கையை பிடித்து கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தலைமுறை தலைமுறைகள், ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது தேவனுடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். அர்ப்பணிக்கிறோ முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. அப்படியே கொஞ்சம் அர்ப்பணித்து ஜெபம் பாடுங்க. அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சாட்சியாக. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கிறதுனால, ஒரு சந்ததி, ஒரு மனுஷன், ஒரு மனுஷி கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடக்கிறதுனால தலைமுறை தலைமுறையாய் அவர் கடத்தப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன். அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். என்ன செய்றார் அந்த இஸ்ரவேல் குடும்பத்தோடு ஒரு உடன்படிக்கைனா, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையில நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் என்னன்னா, அவருடைய பிரமாணங்கள், அல்லேலூயா, the laws நம்ம மனதிலும் நம்ம இருதயத்திலும். சொல்லுங்க, மனதிலும் இருதயத்திலும்.
மைண்ட், ஹார்ட், இந்த ரெண்டுத்திலையும் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய மனதில் அதை நான் வைத்து அவர்களுடைய இருதயத்தில் நான் அதை எழுதுவேன். ஆமென். தேவனுடைய விரலினால் எழுதி ஆண்டவர் பிரமாணங்களை மோசேயின் கைகளில் கொடுத்து அனுப்பினார். கரெக்டா இல்லைங்களா? ரைட் ஆர் ராங் நான் சொல்றது? பழைய ஏற்பாட்டில் அந்த பகுதியை நம்ம வாசிக்கிறோமா? அவரே தன்னுடைய விரலினால் எழுதி 2 கற்பலைகளை மோசேயின் கைகளில் கொடுத்து அனுப்புறார். கொடுத்து அனுப்பினா மோசே அதை உடைச்சாரு, மறுபடியும் போனாரு, கேட்டு எழுதினாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள், உணவுகளை பெற்றுக்கொண்டார்கள், பராமரிப்பை பெற்றுக்கொண்டார்கள், பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார்கள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய அவர்களால முடியல. காலேப், யோசுவா என்கிற 2 தேவ மனிதர்களை தவிர மற்ற யாராலும் கர்த்தர் வாக்கு பண்ண கானானை சுதந்திரிக்க முடியல. ஏன் தெரியுமா? பழைய உடன்படிக்கையில அந்த லா கற்பரை பலகையில் இருந்துச்சு. ஆனா புதிய உடன்படிக்கையில கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை குறித்து ஆண்டவர் பவுல் சொல்லிக்கொண்டே வரும்போது அவர் சொல்றாரு, இந்த லா கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நம்முடைய உள்ளங்களில அவருடைய வார்த்தைகள் எழுதப்படணும்னு விரும்புகிறார். ஆமென். கற்பறையிலிருந்தா உடைஞ்சிரும், அது யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கும், அப்படி இல்லை. கர்த்தர் சொல்லுகிற இந்த உடன்படிக்கையின் பிரமாணம் என்னன்னா, அவருடைய வார்த்தை நம்முடைய மனதுகளுக்குள்ள இருக்கணும். இந்த வருஷம் அவருடைய வார்த்தையை கேரி பண்ணும். இந்த வருஷம் துவங்கினதுலேருந்து தேவ ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். வசனம் மேற்கொண்டது, வசனம் மேற்கொண்டது. கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ளும். எந்த சூழலையும் கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ளும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. செத்த கர்ப்பத்தை கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ளும். செத்த சரீரத்தை கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ளும். அல்லேலூயா. இம்பாசிபிளை கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ளும். செத்த கர்ப்பம், செத்த சரீரம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருது, இல்ல உனக்கு ஒரு பிள்ளையை நான் கொடுப்பேன், உற்பவ காலத்தில் நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய். அந்த வார்த்தை தான் அவங்களுடைய இயலாமையை மேற்கொண்டது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களால எதெல்லாம் முடியாதோ அந்த வார்த்தை உங்க இருதய பலகையில எழுதப்பட்டுச்சுன்னா, அந்த வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் செய்ய முடியாததை, உங்களால் சாதிக்க முடியாததை அந்த வார்த்தை உங்களுக்காக செய்து முடிக்கும். அல்லேலூயா. அதனால்தான் புதிய உடன்படிக்கையின் பிரதிநிதிகளா இருக்கிற நம்ம இடத்துல ஆண்டவர் விரும்புறாரு, உன் இருதயத்தில் என்னுடைய பிரமாணங்களை நான் எழுத விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனம் ஒருத்தருடைய மனசுல இருக்கணும். ஒருத்தருடைய மனதில் அந்த வார்த்தைகளை தேக்கி வைத்து இருக்கும் பொழுதுதான் எல்லா இம்பாசிபிள் சிச்சுவேஷனையும் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு இந்த வசனத்தை நான் எடுத்துட்டு வரல, இதில் நான் எழுதி இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியான எனக்கு நினைப்பூட்டுகிறதுனால அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர் 11:11. இது ரொம்ப சிம்பிள், மனப்பாடம் மனனமாக வைத்துக் கொள்வதற்கு. நீங்கள் எபிரேயர் 11:11 வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து. இந்த வார்த்தை அப்படி ஒரு நிமிஷம், இந்த வார்த்தையை சொல்லுகிறத நல்ல கவனிங்க. கர்த்தர் வார்த்தை அவளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா அவ அந்த வார்த்தைகளை எண்ணணும். அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது மைண்ட். என்னுடைய லாவை நான் அவங்களுடைய மைண்டில் வைக்க நினைக்கிறேன். நம்ம எண்ணங்கள் அழகா வர்ஷிப் டைம்ல தம்பிமாருங்க பாருங்க, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கட்டுமே, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி இருக்கட்டுமே. அது ஃபாதர் அப்பா அப்படி பாடியிருக்காரு. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையான்னு பாடியிருக்காரு. எனக்கு அதை பாட கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அப்படியா துடிக்குது, உண்மையாக துடிக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதனால் நான் ஒரு ஜபமாக அந்த பாட்டை பாடுவேன்.
நானும் என்னுடைய கணவரும் எங்களுடைய ஆராதனை வேலையில் இந்த வரிகளை பாடும் பொழுது, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கட்டுமே, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி இருக்கட்டுமே. என் நினைவுகளெல்லாம் நீங்க தான் இருக்கணும், என் பேச்செல்லாம் நீங்க தான். நம்ம மனதுக்குள்ள என்ன இருக்கோ அதான் நம்ம வாயில வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடக்கி அடக்கி வைப்பாங்க, பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க, ஒரு நாள் வெடிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ பெண்கள் ஆரம்பிப்பாங்க, 2015 நடந்ததுலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 2015 அதை மனசில் தேக்கி வச்சிருக்காங்க. பலூன் மாதிரி ஊதி 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 திடீர்னு ஒரு நாள் ஒரு ஊசியை வச்சு ஓட்ட போன மாதிரி வெடிச்சிருவாங்க. அன்னைக்கு அப்படி செஞ்சீங்கல்ல, அன்னைக்கு இப்படி சொன்னீங்கல்ல, இன்னைக்கு இப்படி நடந்துச்சுல்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நினைவுகளில் எல்லாம் பழைய காரியங்கள், கடந்த காரியங்கள், கசப்புகள். ஒரு விடுதலை கர்த்தர் நமக்குள்ள கொண்டு வரணும். வார்த்தை உள்ள போகணும். இது உள்ள போக போக தேவையில்லாதது வெளியே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய மிகவும் சோர்வான சூழல்ல நான் செய்கிற ஒரு விஷயம், மை பிராக்டிஸ், எழும்பி நின்று பைபிள் இப்படி தூக்கி பிடிச்சுப்பேன். இப்படி தூக்கி பிடிச்சு சத்தமாக வசனத்தை வாசிப்பேன். ஹல்லேலூயா. நான் பார்த்துருக்குறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், சின்ன அனுபவம் தான், ஆனால் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எப்பொழுதெல்லாம் நான் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறனோ, டிஸ்கரேஜ்டாக, ஒரு யாருமே நம்மளை உற்சாகப்படுத்தாத ஒரு நிலையோ, ஒரு டிஸ்கரேஜ்டாக நான் ஃபீல் பண்ணுறனோ, தொய்ந்து போகிறனோ, அப்போல்லாம் இந்த வார்த்தையை இப்படி தூக்கி பிடிச்சு சத்தமாக வாசிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி தூக்கி பிடிச்சு ஒரு நாள் வாசித்தேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். நான் அந்த அதிகாரத்தை படிச்சுட்டே மறுபடியும் படித்தேன். தேவ பலன் என் சரீரத்தை நிரப்ப ஆரம்பித்தது. என் உள்ளத்துக்குள்ள கர்த்தருடைய தைரியத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அதனால வசனம் என்பது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் அவைகளை எழுத வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் செய்ய வேண்டிய நினைக்கிறது என்ன தெரியுமா? அவர் கொடுத்த பிரமாணங்களை கீழ்ப்படியாமல் கானானை இழந்தவர்களைப் போல அல்லாமல், கர்த்தருடைய பிரமாணங்கள் நம் இருதயங்களில் எழுதப்பட்டு பரம கானானாகிய அல்லேலூயா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாய் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் மகிழ்ந்தால் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய உள்ளம் நம்ம இருதயத்தை கர்த்தர் எப்படி நிரப்ப நினைக்கிறார்னா, நான் எதுக்காகவும் காணான இழக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? லட்சக்கணக்கான ஜனங்கள் இழந்து போனார்கள், 2 பேர் சுதந்திரித்தாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை காலேப் தன் இருதயத்தில் வைத்திருந்தார். கற்பலகை வேணா உடைஞ்சிருக்கலாம், அந்த வார்த்தையை சுமந்து வந்த மோசே வேணா மரித்திருக்கலாம். ஆனா சொல்லப்பட்ட வார்த்தையை தன் இருதயத்தில் எழுதி வைத்திருந்த காலேவும் யோசுவாவும் அந்த கானானை சுதந்திரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் நிறைய வசனங்களை நீங்க படிச்சு மனனம் செய்து உங்கள் மனதில் நீங்கள் பதிக்க வேண்டும். நிறைய வசனங்களை நீங்க தியானிக்கணும். இந்த வருஷம் வசனம் மேற்கொள்ளுகிற வருஷம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிட்டே இருக்கிறார், வேர்ட் வில் டேக் ஓவர். அல்லேலூயா. வசனம் மேற்கொள்ளும். சில சபைகளுக்குள்ள கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளும், சில பட்டணங்களுக்குள்ள கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளும். நீங்க தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க போறீங்க, தமிழ்நாட்டுல கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளும். அல்லேலூயா. The word of the Lord will prevail.
எதிர்மறையான எந்த மனிதனையும் வசனம் மேற்கொள்ளும். எதிர்மறையான எந்த சூழலையும் வசனம் மேற்கொள்ளும். செத்த கர்ப்பம், ஆனால் அவள் நினைக்கிறாள். எதை நினைக்கிறாள் தெரியுமா? சொன்னவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அதை அவள் நினைக்க நினைக்க ஒரு அற்புதம் நடக்குது. மிரக்கல் வெளியிலிருந்து மட்டும் நடக்கிறது இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில அநேக ஊழியர்கள் வந்து கை வைத்து ஜெபிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. நிறைய பேர்கிட்ட நீங்க போய் தலை கொடுத்துருப்பீங்க, நிறைய பேர் உங்களுக்காக ஜெபிச்சிருப்பாங்க. ஆனா உங்க லைஃப்ல மிரக்கலே நடக்கல, அற்புதமே நடக்கல. என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு விடுதலை கிடைக்கல, எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கல, எனக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கல. நான் சொல்றேன், வெளியிலிருந்து மட்டும் அற்புதம் வர்றதில்ல. உங்க சிந்தைக்குள்ள நீங்க நினைக்கிற நினைவுகளே உங்கள் சரீரத்துக்குள் ஒரு விடுதலையை கட்டவிழ்க்க வல்லமை உள்ளது. அதனால்தான் கர்த்தர் வார்த்தையை கொண்டு போய் மனதில் வைக்க விரும்புறார். அல்லேலூயா. சிலருக்கு சுகம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? வசனம் மைண்டுக்குள்ள போனாதான். அந்த அம்மா கர்ப்பம் செத்து போயிருக்கு, ஆனா அந்த அம்மா மனசு நினைக்க ஆரம்பிக்குது, இல்ல இல்ல வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அது அந்த அம்மா நினைக்க நினைக்க வசனம் சொல்லுது, அவள் கர்ப்பம் பலனடைந்தது. இரவு நேர தூக்கம் வரல. நீங்க எத்தனையோ பேர்கிட்ட போய் ஜெபிச்சீங்க, தூக்கம் இன்னும் வரல. ராஜாமத்தில் சொப்பனங்கள், ராஜாமத்தில் பெரிய போராட்டங்கள், இரவுகளில் பயங்கரங்கள், சர்பத்தின் தொந்தரவுகள், இதெல்லாம் நீங்க சந்தித்து கொண்டிருக்கீங்கன்னா நான் சொல்றேன், எத்தனை பேர் உங்க மேல கை வச்சாலும் அந்த டெலிவரன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க மனதுல கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வச்சீங்கன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. படுத்துறங்கி விழித்தெழு கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. அல்லேலூயா. எதிர்த்திடுவோம் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்திடுவோம் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான், ஷலகலகலா, நீங்கலலலா, ஒரு டெலிவரன்ஸ். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கும். மரண பயங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார் கர்த்தர். எதிர்கால பயங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். திகிலுக்கு தூரமாகிறீர்கள். திகதக ஷிராதோ விகரலதரலா. யார் என்ன சொன்னாலும், இந்த வரிகளை தாவீது சொல்லும் பொழுது அவர் சிங்காசனத்துல கட்டில் மெத்தையின் மேல படுத்திருக்குமோ சொல்லல, வனாந்தரத்துல சவுலுக்கு தப்பி எப்ப வேணாலும் சவுல் வந்து தன்னை தாக்க வாய்ப்பு கூடிய வல்னரபிள் ஸ்டேட்ல எல்லாம் எதிர்மறையா இருக்கும் பொழுது அவர் படுக்கிறார். திடீர்னு அவருக்கு மொழி போறது, முழிச்சு பாக்குறாரு, சுத்தி பாக்குறாரு, தன்னை சுற்றி எதுவுமே இல்லை. தன்னை காப்பாற்றுகிறவர்களுக்கு சேவகர்கள் இல்லை. தன்னை சுற்றி தன் ஜீவனை காப்பாற்றுகளுக்கு ஈட்டி பிடித்த கேடகம் பிடித்த மனிதர்கள் தனக்கு காவலாய் இல்லை. கண் விழிக்கிறாரு. அப்ப சொல்றாரு, இல்ல படுத்துறங்கி விழித்தெழு. அல்லேலூயா. எவ்வளவு அழகா ஃபாதர் பாத எழுதியிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. அந்த வரி, அந்த லைனை பாடலாமா? எதிர்த்திடுவோம் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னார். மனிதன் என்ன சொல்லுகிறான் என்பது முக்கியம் அல்ல. கர்த்தர் என்ன சொன்னார்? உன் சிரசின் மேலே கிரீடம் பூக்கும் என்று சொன்னாரா? உன்னை அரியணையில் அமர வைப்பேன் என்று சொன்னாரா? ராஜ்ய பாரத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரா? அப்ப நிம்மதியா படுத்து தூங்குங்க. சொன்னவர் செய்வார், வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் கேடகம் நீர்தான்,
மகிமையும் நீதான், தலையினிமிர செய்பவர் நீதான். உங்க தலையை உயர்த்துவாரம்மா, உங்க தலையை உயர்த்துவாரையா. வசனத்தை இருதயத்துல எழுதுங்க, வசனத்தை மனதில் எழுதுங்க. அதனாலதான் ஆண்டவர் விரும்புறார், இந்த புதிய உடன்படிக்கைக்குள் இருக்கிற தன்னுடைய ஜனத்திற்கு, தன்னுடைய இஸ்ரவேல் குடும்பத்திற்கு கர்த்தர் சொல்றாரு, என் ஆசைலாம் என்ன தெரியுமா, உங்க மனதுல நான் எழுதணும். அவருடைய விரல்கள் கற்பாறைகளில் எழுத வல்லமை உள்ளதானால் அவருடைய விரல்கள் என்னுடைய இருதயத்தில் அவருடைய வசனத்தை எழுதணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆசை, எனக்கு ஆசை உங்க இருதயம், இந்த வசனம் என் மனதுக்குள்ள எழுதப்படணும். இந்த வார்த்தையை சுமக்கிறவர்கள கேரியர் ஆஃப் த வேர்ட், கேரியர் ஆஃப் த வேர்ட். பவுல் கப்பல் பிரயாணம் போகிறார், கப்பல் சேதமாயிருச்சு. அந்த கப்பல் வந்து தர்ஷீஷின் கப்பல், பிரிட்டிஷுடைய கப்பல் அது. அதாவது அந்த காலங்களில் தர்ஷீஷின் கப்பல்கள் தான் பலமுள்ள கப்பல்களாம். எப்படிங்க? பலமுள்ளது, ரொம்ப ரொம்ப தரம் உயர்ந்த கப்பல்கள். இப்போ நம்ம காருக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரேட்டிங் கொடுக்குறாங்கல்ல, இடிக்க வச்சு பார்க்குறாங்க, அப்படி தானே? காரை என்ன பண்ணுறாங்க, வெளியில் ரோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி காரை வந்து ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி இடிக்க வச்சு பார்ப்பாங்க, இடிச்சா எவ்வளவு நொறுங்குது, அதை வச்சு அவங்க காருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அப்படி பில்ட் குவாலிட்டி, எஸ், பில்ட் குவாலிட்டி. அப்படி நம்ம தர்ஷீஷின் கப்பலுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தர்ஷீஷின் கப்பல் இப்போ இருக்கிற பிரிட்டிஷுடைய ஷிப், அது எப்படி தரமுள்ள ஷிப்புங்க. ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுது, கப்பல் சேதமாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனித பலம், மனித புயம் எல்லாம் ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகும், எக்ஸ்பீரியன்சஸ் ஃபெயிலியர் ஆகும், அனுபவங்கள் ஃபெயிலியர் ஆகும், ஸ்ட்ரென்த் ஃபெயில் ஆகும், பலன் குறையும், திறமைகள் குறையும், எல்லாமே குறையும். எல்லாமே ஒரு வயசு ஆக ஆக எல்லாம் மட்டுப்படும். ஒரு வயசுல எப்படி நீங்க ஓடி இருப்பீங்க, எப்படி நீங்க உழைச்சிருப்பீங்க, எப்படி சம்பாதிச்சிருப்பீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களால் அப்படி என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. வயது கூட கூட எல்லாமே குறையுது, ஸ்ட்ரென்த் குறையுது, எல்லாமே குறையுது. எது மட்டுப்பட்டாலும் வார்த்தை, வேர்ட் ஆஃப் த லார்ட். தர்ஷீஷின் கப்பல் சேதமாயினது. கர்த்தர் வந்து ராஜாமத்துல பவுலோடு பேசுறார், நீ கவலைப்படாத, கப்பல் சேதம் தான் ஆகுமே தவிர உயிர் சேதம் ஆகாதுன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே கர்த்தர் ஜீவனோடு காப்பாற்றினார். பவுலுக்காக மற்ற எல்லாரையும் காப்பாற்றினார். அவர்கள் கரை தப்பி மெலித்தா என்கிற தீவை சேர்ந்தார்கள்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க மனதுக்குள் நீங்கள் எழுத வேண்டியது என்ன தெரியுமா, எது சேதமானாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், நீங்க நம்பின ஸ்ட்ராங் ஹோல்ட், இவங்க தான் என் வாழ்க்கையில, இவங்க தான், இதுதான். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஆண்கள் தேவனுக்கு மேல வேலையை வச்சிருப்பாங்க. நிறைய குடும்ப தலைவர்களுக்கு ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க் தான் அவங்களுக்கு தெய்வமே. சொல்லுவாங்க இயேசு தான் என் தெய்வம்னு, ஆனால் அவங்க கிரியைகள் எதை தெரியுமா காண்பிக்கும், அவங்க வேலை தான் தெய்வம். அப்போ சொல்லி சில ஆண்கள் நான் கேட்டிருக்கிறேன், சில குடும்ப தலைவர் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகலன்னா உனக்கு யார் சோறு போடுவா, யார் சோறு போடுவா? அது ஆண்களுக்கு ஒரு விதமாக. பெண்களில் நிறைய பேர் செய்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, குழந்தை பிறந்த உடனே கணவனெல்லாம் மறந்துடுவாங்க. குழந்தைகள் சிலருக்கு விக்கிரகமாக மாறி இருக்கு. குழந்தை பிறந்த உடனே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, குழந்தை தான் எல்லாமே, குழந்தை தான் எல்லாமே, குழந்தை 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 அப்படியே ஆயிடுவாங்க. ஜபம், ஆராதனை எல்லாம் போயிடும். அந்த பிள்ளை 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 எல்லாம் வளர்த்து சேர்த்து பிள்ளை ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு செய்யாத போது உடனே மனம் உடைவு. யார் வந்தாலும் எது வந்தாலும், வேலையோ மனிதர்களோ எதுவானாலும் கர்த்தருக்கு முதலிடம், அவருடைய வார்த்தைக்கு முதலிடம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்ததுன்னா, பவுலுக்குள்ள, பவுலுடைய இருதயத்துல, பவுலுடைய மனதில் அந்த வார்த்தை இருந்ததுனால அவர் சேதமில்லாமல் மெலித்தாவை சேர்ந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நீங்க சேதமில்லாம உங்க வாழ்க்கையில நீங்க மெலித்தாவை சேரணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயம் நம்ம கரை சேருவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ ஒருவேளை புயல்களுக்கு நடுவில், காற்றுகளுக்குள்ள நடுவில் நீங்கள் இருக்கலாம்,
ஆனா கரை சேர்க்கிற ஒரு கர்த்தர் நம் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இதற்கு ஒப்புணையான ஒரு வசனத்தை மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். தேங்க்யூ ஜீசஸ். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒப்பிடுறார். என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப நிறைய வசனங்கள், ஏன்னா ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் வந்து அவருடைய பிரசங்கத்தை என்ன பண்றாங்கன்னா கேட்கிறாங்க. இப்ப கேட்கிற அந்த குரூப்பை ஆண்டவர் 2ஆ பிரிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது வசனத்தை கேட்கும்படி உள்ள வராதவங்களை விட்டுருவோம். ஆனா வார்த்தையை கேட்க வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்து தேவ சபையில உட்கார்ந்து கர்த்தருடைய வேர்டை கேட்கிற எல்லாருக்கும் அவங்கள கர்த்தர் எப்படி பிரிக்கிறார்னா 2ஆக பிரிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒன்று புத்தியுள்ள மனுஷனாக பிரிக்கிறார், இரண்டாவது புத்தி இல்லாத மனுஷன். அப்போ ஒரு குரூப், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஆண்டு 5 பேரா பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 5 பேரை புத்தி உள்ளவர்களாக, 5 பேரை புத்தி இல்லாதவர்களாக. இப்போ இவங்க புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க? இவங்க எதில் விசேஷமானவங்க? இவங்களை ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, அவங்க கேட்டதை அவங்க செயல்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. இப்போதான் யூத்க்கு போன சர்வீஸில் யூத்ஸ்க்கு பேசும்போது, நீங்கள் டைரியெல்லாம் வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, வச்சுருந்தா நீங்கள் எழுதுங்க. யூத்ஸ்க்கு பேசும்போது 3 வார்த்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். உங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா வெல் அண்ட் குட், பட் தெரியலனா நீங்கள் நிச்சயம் அதை எழுதி வைத்து அதை நீங்கள் புரிந்து அதுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். 3 வார்த்தை. ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், தமிழில் புரிதல் அப்படின்னு இருக்குது. ஹல்லேலூயா. விவேகம்னு எழுதிக்கோங்க, இல்லைனா விவேகம் அப்படி தமிழ் பைபிளில் விவேகம்னு இருக்குது. அது இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்குது. 1 அண்டர்ஸ்டாண்டிங்னு போடுங்க. அடுத்து கீழே 2 ரெண்டாவது நாலேஜ், அறிவு அப்படின்னு போடுங்க. அறிவு, நாலேஜ், அறிவு. நிச்சயமா வாலிப பிள்ளைங்க நோட் வைக்கணும். உங்கள் வாலிப பிள்ளைங்களை சர்ச்சுக்கு அனுப்பும் போது ஒரு டைரி, ஒரு பென் கொடுத்து அனுப்புங்கள். ஹல்லேலூயா. அவங்க எழுதுனா கூட அவங்க மனதில் அப்படியே பதிந்திருக்கும். அதனால ரைட்டிங் இஸ் வெரி குட் ஹேபிட். உங்களுடைய யங் பீப்புளுக்கு பைபிளை மட்டும் வெறும் பைபிளை மட்டும் தூக்கிட்டு வராமல் ஒரு டைரி, ஒரு பென் எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எழுதுகிறவர்கள் எழுதிட்டீங்களா? 2வது அறிவு. முதல்ல சொன்ன விவேகம், 2வது அறிவு, 3வது ஞானம். ஹல்லேலூயா, ஞானம். ஆமென். இந்த வரிசையில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பக்கத்தில், அதாவது விவேகத்தின் பக்கத்தில் ஒரு வார்த்தை எழுதணும். அதுதான் கெப்பாசிட்டி, அதாவது கொள்ளளவு அப்படின்னு அர்த்தம். கெப்பாசிட்டி. இந்த புரிதல் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த புரிஞ்சுக்கிறது. இது ஆண்டு வந்து இது எந்த வசனத்துலேருந்து இந்த 3 வார்த்தையும் நாங்கள் எடுத்து இதை தியானிப்போம் அப்படின்னா, குடும்பங்களுக்காக பேசும் பொழுது வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அப்படி இருக்க அந்த வசனம். அந்த வசனத்தில் இந்த 3 வார்த்தையும் நீங்கள் பார்க்க முடியும். குடும்பங்களுக்காக பேசும்போது இந்த 3 வார்த்தையும் கற்றுக் கொடுக்கறது வழக்கம். ஆனால் இந்த வசனங்களுக்கு புரிதலுக்காக நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது கெப்பாசிட்டியை பொறுத்து. ஹல்லேலூயா. நான் ஒரு 3 வயசு பையன்கிட்ட போயிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு கல்யாணம்னால என்னன்னு, அவன் கெப்பாசிட்டிக்கு அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியுமோ அதுதான் என்ன பண்ண முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு சில பேருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அதை புரிந்துக்கிறதுக்கான கொள்ளளவு அவர்கள் மனதிலே இல்லை. அதனால கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும். ஏன்னா நிறைய பேர் பைபிளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்காததும், வேதத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வசனத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. என்ன சிஸ்டர் இப்படி எழுதிருக்கு, ஒன்றுமே புரியலே. அவர் போய் அங்கே இடித்து விழுந்தா எனக்கு என்ன, அவர் கப்பல் சேதமானா எனக்கு என்ன, அவருக்கு பிள்ளை பிறகுலாம் எனக்கு என்ன, இவங்களுக்கும் சண்டை வந்தால் எனக்கு என்ன, இதெல்லாம் எதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு புரியாததுனால தான் பல பேர் வசனத்தை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, புரியல, திருப்பி வந்துடுறாங்க. அப்போ வேதத்தை திறக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கணும், கிவ் மீ தட் கெப்பாசிட்டி. என் கொள்ளளவை அதிகரிங்க. 50 லிட்டர் இருக்கீங்கன்னா 100 லிட்டர் கேளுங்க அப்பா கிட்ட. 100 லிட்டர் இருக்கிறவங்க 300 லிட்டர் கேளுங்க, 1000 லிட்டர் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?
அந்த புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னா, நான் வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தது என்னுடைய வாலிப பருவத்தில் தான். வாசிச்சது சின்ன வயசுலேருந்து, ஆனால் நேசித்து தியானிக்க ஆரம்பிச்சது என் வாலிப பருவத்தில் தான். எனக்கும் சில வார்த்தைகள்லாம் புரியாமல் இருக்கும். நான் எடுத்து திறந்து வச்சு பரிசுத்த ஆவியுடைய உதவியோடு வசனத்தை வாசிக்க அதிலிருந்து ஒவ்வொரு ரெவலேஷனாக அன்ஃபோல்ட் ஆகும் பொழுது ஆசையாக இருக்கும் எனக்கு எடுத்து பைபிளை எப்போ படிக்கணும்ன்ட்டு. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பைபிளை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஆசையாக இருக்கும். அந்த ஆசை எனக்குள்ளே எப்போ வந்ததுன்னா, இந்த வசனங்கள் எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது. அதனால தான் நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்கணும்னா, விவேகத்தை கேட்கணும், புரிதலை கேட்கணும். என் கெப்பாசிட்டி இந்த வருஷம் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அதை 2026 ஒரு வீடு இருக்கு, எனக்கு 2 வீடு வேணும். ஒரு காருக்கு எனக்கு 2 கார் வேணும். இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் இல்லை, உலக பிரகாரமானது. அது கர்த்தர் தருவார். நான் உங்களுக்கு அடுத்த இந்த வசனத்தில் அதை விளக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? என் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க, என் மனதின் புரிதல். அல்லேலூயா. என் கண்கள் திறக்கப்பட்டு வேதத்தின் மகத்துவங்களை அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை கர்த்தர் திறந்து விடும். அந்த புரிதல் நமக்குள்ள வரணும். அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, நமக்கு தெரியும் நாலேஜ், அறிவு. நல்லா புரிஞ்சுக்கணும், நாலேஜ் யாரையும் தேடி வராது. அல்லேலூயா. இந்த அறிவு கொஞ்சம் கெத்தான ஆள் தான். அறிவு என்ன பண்ண மாட்டாருன்னா, அவர் இறங்கி வரமாட்டார். அறிவு அவர் யார்கிட்டயும் நிற்க மாட்டார். அவர் கொஞ்சம் கெத்து பண்ணுவார், அவர் சீன் போடுவார் கொஞ்சம். அறிவு எப்படின்னா, நீ என்னை தேடி வான்னு சொல்லும். நாலேஜ் will not come to any man. ஆட்டோமேட்டிக்கலாக நாலேஜ் வராது, தானா நாலேஜ் வராது, தானா கிடைக்காது. அறிவு என்பது தேடணும், அதுக்கு பின்னாடி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். நீங்கள் அதை சேஸ் பண்ணணும். எப்படி எலியாவை சேஸ் பண்ணாரோ, அப்படி நீங்கள் இந்த அறிவை தேடி சேஸ் இட். பைபிளை திறந்து வாசிக்கணும். நீங்கள் ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஃபோன் வந்துருச்சு, நமக்கு என்னென்னமோ ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு. அந்த காலத்து பரிசுத்தவான்கள்லாம் அவ்வளோ படித்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் ஜெபிக்கும் போது தேவ ஆவியானவர் ஒரு வசனத்தை காண்பிக்கிறான்னா, அந்த வசனத்தை தேடுங்க. உங்கள் பைபிள் ஆப்பில் தேடல்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? யாராவது பைபிள் ஆப் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க ஃபோனில்? அல்லேலூயா. அதுல தேடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த தேடல்ல போய் ஒரு வார்த்தையை டைப் பண்ணீங்கன்னா, அந்த வார்த்தை பைபிள்ல எங்கெல்லாம் இருக்கோ அது உங்களுக்கு வரும். தேடுங்க, அறிவை தேடுங்க. என்ன சொல்லியிருக்கு? ஆபிரகாம் ஒரு மனுஷன் இருந்தாரு, அவரை பத்தி கொஞ்சம் படிப்போம். இந்த வருஷம் நீங்க முடிவெடுங்க, பைபிள் மெடிடேஷன் டைரினே ஒன்று தனியா போடுங்க. பிரசங்கம் கேட்டு எழுதுறது இல்லை, நீங்கள் தனியாக வீட்டில் தியானிக்கிறதுக்கு ஒரு டைரியை போடுங்க. அதில் போட்டு, நான் என்னுடைய உமன்ஸ் ஃபெலோஷிப்புக்கு போன வாரத்தில் 3 அற்புதங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த 3 அற்புதங்களுடைய தியானித்து அவர்கள் நோட்டில் எழுதிட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. தேடுங்க, எழுதுங்க. 3 அற்புதத்தில் அவர்களும் தியானிக்கணும், நானும் அதுக்காக தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் முதல்ல 3 அற்புதங்களும் இயேசு உயிரோடு எழுப்பின 3 சம்பவங்கள், 3 miracles, resurrection miracles அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. 3 அற்புதங்களையும் அவங்க எழுதணும், அதை படிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த. தியானிங்க, ஒரு டைரி போடுங்க. இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும்? அறிவை சேஸ் பண்ணணும், பைபிளை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்க? கேப் கிடைச்ச உடனே ஃபோன் கையில் எடுக்குதா, கீழே வைங்க, எடுத்து பைபிளை தேடுங்க. இது என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கணவனா இருக்கீங்களா? கணவனை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்கு? ஒரு மனைவியா? மனைவியை குறித்து வேதம் என்ன சொல்லிருக்கு? ஒரு பிள்ளைகளா? பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லிருக்கு? ஊழியர்களா? ஊழியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள். அல்லேலூயா. இது நீங்க சேஸ் பண்ணி போகணும். 3வது நான் சொன்னல, ஞானம். ஞானத்துக்கு பிராக்கெட்ல நான் அதுக்கு சொன்னேன்ல, கெப்பாசிட்டின்னு சொன்னேன். எதுக்கு? விவேகத்துக்கு. அடுத்து நம்ம அறிவுக்கு, நாலேஜுக்கு என்னன்னா, கெய்னிங் ஆர் ரிசீவிங் ஆர் சேசிங், எது வேணா நீங்க போடலாம். பின்தொடர்ந்து தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அது. 3வது ஞானம் என்பது, நீங்க ஈஸியா ஞானத்தை டக்குன்னு உங்க மனசுல புரிஞ்சுக்கணும்னா, அப்ளையிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது செயல் வடிவாக்கு. என் கற்றுக்கொண்டதை நான் செயல் வடிவாக்கணும். இங்கதான் புத்தியுள்ள மனுஷன் வருகிறான். இந்த புத்தியுள்ள மனுஷன் யார் தெரியுமா? அவன் கேட்டதை ஆக்ஷன்ல கொண்டு வரான், கேட்டதை ஆக்ஷன்ல ட்ரை பண்றான். தன்னுடைய இப்ப கேட்டுட்டு போறாங்களா, உடனே போய் அதை அன்னைக்கு ட்ரை பண்ற ஒரு ஆள். அல்லேலூயா. அதாவது ஒரு வேர்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, delayed obedience is disobedience. தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம் என்று சொல்லி. அல்லேலூயா. பவுலுக்கு கண்ணு போயிருச்சு,
அனனியா வந்து கைகளை வைத்த உடனே மீன் செதில்கள் போல அவர் கண்கள் இருந்து கீழே விழுந்து அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறான்னு பைபிள் நம்ம வாசிக்கிறோம். அடுத்து நீங்க வாசிங்க, உடனே அவன் எழுந்து, அல்லேலூயா, உடனே, நோ மோர் வெயிட்டிங். கண்கள் திறக்கப்பட்ட உடனே செயல், ஆக்ஷன்ஸ்குள்ள வரார். இன்னைக்கு நம்மளும் இந்த வருஷம் வசனத்தை கேட்டிருக்கிறோம். பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவர்கள், 15 வருஷ விசுவாசிகள், ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசுகிறவர்கள். ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? சத்திய வசனம் நம் மனதில் இருக்கிறதா? வார்த்தையின்படி ஒரு வாழ்க்கையை சீரமைக்கிறோமா? கர்த்தருடைய வசனத்தை உள்ள வைத்து அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துறோமா? இன்னைக்கு ஆண்டு இந்த வருஷத்துல அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், புத்தி உள்ள மனுஷன். அந்த புத்தி உள்ள மனுஷனை குறித்து அங்க வசனம் சொல்லுகிறது, அவன் கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்படின்னா வசனத்தை கேட்டு வசனத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கும் வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாதவர்களுக்கும் இவங்க 2 பேருக்குமே அட்டாக் ஒண்ணுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் கீழ்ப்படுகிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். அட்டாக் ஒண்ணுதான். ஏன்னா அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சா 2 பேருக்கும் 2 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், 25, 27 2ஐயும் வாசிச்சீங்கன்னா பெருமழை வந்தது. யாருக்கு? புத்தி உள்ளவனுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும். அடுத்து பெருவெள்ளம் வந்தது. 2 பேருக்கும் வந்துச்சா? 2 பேருக்கும் காற்று அடித்தது, 2 பேர் வீட்டின் மேலும் அது மோதினது. அல்லேலூயா. அட்டாக் ஒண்ணுதான். ஆனா இப்பதான் மாற்றம் வருது. எங்க மாற்றம்னா, தாக்குதலுக்கு தாங்கி நிற்கிறார்களா? அல்லேலூயா. எல்லாரும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த தாக்குதலுக்கு அப்புறமும் உறுதியா நிக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா, உறுதியா. அங்கதான் தெரியும். எது வரைக்கும் தெரியாது. நார்மலா அடிக்கும் போது எதுவுமே தெரியாது, முடிச்சுட்டு பார்த்தாதான் தெரியும். இங்க வசனம் சொல்லுது, அது விழவில்லை. இங்க வாசிங்க, அது விழுந்தது. அல்லேலூயா, ஆமென். கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆலியில் அசையானங்கூரமாய் கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆலியில் அசையானங்கூரமா நம்பிக்கையே ஆராதனை நங்கூரமே ஆராதனை நம்பிக்கையே ஆராதனை நங்கூரமே அல்லேலூயா. ஆண்டவர் கற்பாறையின் மேல யாரு கட்டினா? மண்ணின் மேல கட்டினவன் சரிந்து விழுந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாமல்லாம் இல்லை, பிரயாசப்படாமல்லாம் இல்லை, எஃபர்ட் போடாமல்லாம் இல்லை. நீங்களும் எஃபர்ட் போடுறீங்க. குடும்பங்கள் இருக்கிற போராட்டங்களை தாண்டி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை தாண்டி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. போராட்டங்களை கடந்து தான் நீங்க வந்திருக்கீங்க. அவன் கட்டாம சும்மா படுத்துட்டு இல்ல, அவனும் கட்டுனான். அவனும் செங்கல் எடுத்து வச்சான், அவனும் மண் அள்ளுனா, அவனும் சிமெண்ட போட்டான், அவனும் பிரயாசப்பட்டான். 2 பேரும் ஒரே விதமான பிரயாசத்தை தான் பட்டாங்க. 2 பேரும் உடல் உழைப்பை கொடுத்தாங்க. ஆனா ஏன் இவர்களுக்குள்ள ஒரு மாற்றம்? இந்த முடிவுல மாற்றம். அல்லேலூயா. ஏன்? ஏன்னா வசனத்தை கேட்டவன் கேட்டுவிட்டு சென்றான். கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு போற மாதிரி, கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு இப்படி போயிட்டா மறந்துடும் நமக்கு. அந்த மாதிரி வசனத்தை கேட்டுவிட்டு திரும்பி போய்விட்டான். இதே கண்ணாடியை குறித்து நான் போன சில வாரங்களில் பிரசங்கிக்கும் பொழுது, மகிமையின் கண்ணாடி, மகிமையை உற்று பார்த்தவர்கள் அந்த சாயலாகவே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமானார்கள்னு இருக்கு. 2 கண்ணாடி பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு கண்ணாடி பார்த்துட்டு திரும்பி போயிடுறது, வசனத்தை கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுது. ஆனா இன்னொரு குரூப் யார் தெரியுமா? அதை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் கண் முன்பாக வசனத்தை வைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணுக்கு முன்னாடி வைக்கணும், கண்களுக்கு முன்பாக வைக்கணும். கர்த்தருடைய வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கணும். The word of the Lord, கர்த்தருடைய வார்த்தை. 2 பேருமே எஃபர்ட். என்னுடைய ஆசை என்ன, என்னுடைய கஷ்டம் என்ன, நீ யோசிச்சு பாருங்க. 40 வருஷம்
செருப்பு தேயலனாலும் வஸ்திரம் பழமையானாலும் நடந்தது யாரு? அவங்க தானே நடந்தாங்க. சொல்லுங்க, கால் வலிச்சிருக்குமா வலிச்சிருக்காதா? அல்லேலூயா. அவங்க நடந்தாங்களே, அவங்களும் யுத்தம் பண்ணாங்களே. அதுல செத்து போனவன் எல்லாரும் கூடாரத்துல படுத்திருந்தவன்ல, அதுல ஃபைட் பண்ணவன் இருக்கான். பிள்ளை குட்டி இடுப்புல வச்சுட்டு நடந்த அம்மாங்க இருக்காங்க. கோல் ஊன்றி நடந்த வயோதிபர்கள் அதுல இருக்கிறாங்க. எல்லாரும் தான் நடந்தாங்க. 40 வருஷம் பிரயாசப்பட்டாங்க. ஆனா பிரயாசப்பட்டதற்கு பலன் இருக்கணும் இல்ல? பலன் இருக்கணுமே. இவ்வளவு பிரயாசப்பட்டு கானானுக்குள் போக முடியாமல் போனார். அதுக்கு பிரயாசப்படாமே இருக்கலான்ற மாதிரி தானே தோணும். அல்லேலூயா. இவ்வளோ நீங்க கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசங்கள், அந்த அன்பின் பிரயாசங்கள், இதெல்லாம் பலன் தரணும். புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் வீழ்வது இல்லையே, நங்கூரம் நீர்தானே. புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் வீழ்வது இல்லையே. பாடலாமா என் கூட சேர்ந்து? புயல் வந்து மோதியும், புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் வீழ்வது இல்லையே. மறுபடியுமா? புயல் வந்து மோதினாலும் நான் வீழ மாட்டேன். புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் வீழ்வது இல்லையே, நங்கூரம் நீர்தானே நம்பிக்கையே. புயல் வந்து மோதியும், பள்ளமா? புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் வீழ்வது இல்லையே, நங்கூரம் நீர்தானே. புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் நான் வீழ்வது இல்லை. கரங்களை உயர்த்தி நம்பிக்கையே ஆராதனை நங்கூரமே ஆராதனை நம்பிக்கையே ஆராதனை நங்கூரமே ஷதரகலதரா. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நங்கூரம் போல. ஆமென். இந்த நங்கூரம் மட்டும் நம்ம சரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு புயல் வந்தாலும் பெருங்காற்றுகள் வீசாத மழை வந்தாலும் அது விழாது. இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். அது விழவில்லை. சத்தமா சொல்லுங்க. அது விழவில்லை. சத்தமா சொல்லாமா? கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? அது விழவில்லை. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை அப்படி ஆகும். வார்த்தை தான் மாம்சமாகும். வேர்ட் தான், வேர்ட் பிகேம்ஸ் ஃப்ளஷ். வேர்ட் இல்லைன்னா ஃப்ளஷ் வராது. அல்லேலூயா. நீங்க பார்க்குற எல்லாமே வார்த்தையினால வந்ததா. அதனால சத்தமா சொல்லுங்க, நான் வீழ்வது இல்லை, நான் வீழ்வது இல்லை, நான் வீழ்வது இல்லை. என் குடும்பத்தை வீழ நினைக்கிற, எப்போ இவங்க விழுவாங்க, எப்போ இவங்க குடும்பம் விழும், எப்போ இவங்க பிள்ளைங்க விழுவாங்க, எப்போ இந்த குடும்பம் அழிந்து போகும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மனிதர்களுக்கு முன்பாக புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் வீழ்வது இல்லையே, நங்கூரம் நீர்தானே. புயல் வந்து தாக்குதல் இருக்கும், ஆனா நீங்க கீழே வீழ்வது இல்லை. ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனால் வாய்ப்பது இல்லை. புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் மூழ்குவது இல்லையே, நங்கூரம்
அது விழவில்லை, அது விழவில்லை, அது வீழ்வது இல்லை, அது மூழ்குவது இல்லை. கப்பல் சேதமாகும், ஆனால் உங்கள் ஆத்துமா சேதமாகாது. உயிர் சேதங்கள் இருக்காது. நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். கானானுக்குள் உங்கள் கால் பதியும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்பிக்கையே ஆராதனை நங்கூரமே. நம்பிக்கையே அவருடைய வசனத்தின் மேல் தன் நம்பிக்கையை வைத்து, அவருடைய வார்த்தையின் மேல் தன் நம்பிக்கையை வைத்து, அந்த வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்து, அந்த வார்த்தைகளை தன் மனதில் வைத்து, அவைகளை சிந்தித்துக் கொண்டு, அவைகளை தியானித்துக் கொண்டு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், வாய்க்கும். அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்படுவான். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வது எல்லாமே வாய்க்குங்க. நீங்க செஞ்ச பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறீங்களா? ஐயா ஐயா, வசனத்தை மனசுல வைங்கய்யா. வார்த்தைகளை தங்க இருதயத்துல எழுதுங்க. வசனத்தை எடுத்து உச்சரிங்க. நான் கீழாகாமல் மேலாகுவேன், நான் வாளாகாமல் தலையாகுவேன், என் முகம் வெட்கப்பட்டு போகாது, நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, நான் புல்லுள்ள இடங்களுக்கு நடத்தி கொண்டு போகப்படுவேன், அமர்ந்த தண்ணீர்களில் அவர் என்னை நடத்துவார். என் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழலாம், ஆனால் அது என்னை அணுகாது என்று வசனத்தை தன் இருதயத்தில் சுமக்கிறவன் செய்கிறது எல்லாம். To succeed in business, to succeed in family life, to be a successful servant of God, success and prosper comes to the man who stores the word of God in the heart. தன்னுடைய இருதயத்தில் வசனத்தை சுமக்கிறவன சக்சஸ் தேடி வரையா. கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை சீரமைக்கிறவனை மீன்கள் தேடி வருமையா. ஓடி ஓடி நைட்டெல்லாம் பிடிச்சா இந்த மீன் கையை விட்டு ஓடுது, வலையை விட்டு ஓடுது, அகப்படவில்லை. அகப்படாதது அகப்பட வேண்டும் என்றால் எட்டி பிடித்தும் தூரம் ஓடுகிற ஆசீர்வாதங்கள் தேடி வந்து உங்கள் அருகில் நிற்க வேண்டும் என்றால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆழத்திலே வலையை போடு என்று கர்த்தர் சொன்னார் என்றால் அந்த வார்த்தைக்கு மீன்கள் தானாய் வந்து தன் ஜீவனை கொடுக்குது. ஃபிஷ் வந்து தன் லைஃபை கொடுக்குது. இந்தா என்ன எடுத்துக்கோ. கூட்டம் கூட்டமா வந்து மீன்கள் தன் ஜீவனை கொடுக்குது, எடுத்துக்கோ. இவ்வளவு நேரம் தேடின ஓடுனியே, இப்ப எப்படி வர? இப்ப வார்த்தை வந்துருச்சு. உன்கிட்ட வார்த்தை இருக்கு பேதுரு. இதுக்கு முன்னாடி உன்கிட்ட கப்பல் இருக்கலாம், வலை இருக்கலாம், நீ மீனவன் என்கிற திறமை இருக்கலாம், பல வருஷம் மீன் பிடிச்ச அனுபவம் உனக்கு இருக்கலாம். your experience will fail. உங்க படகு உங்களை ஃபெயில் பண்ணும், உங்க வலை உங்களை ஃபெயில் பண்ணும், உங்க படிப்பு உங்களை ஃபெயில் பண்ணும். கூட நிக்கிறேன்னு சொன்னாங்களா அந்த நபர்கள் உங்களை விட்டு போவார்கள். இதுவரைக்கும் வழுவி போன ஆசீர்வாதங்கள் போட்ட உடனே மீன் வந்து வலையில் அகப்படுகிறது என்றால் வசனம், word of the Lord பேதுருக்குள்ள இருக்கு. வார்த்தையை சுமக்கிறவனை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், ஐஸ்வர்யங்கள் வரும், சக்சஸ் வரும், மேன்மைகள் வரும், பணம் வரும், நிலம் வரும், வீடு வரும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் மறுமைக்குரிய மேன்மைகளும் வசனத்தை இருதயம் எழுதினவனுக்கு வரும். அல்லேலூயா. வசனங்க, வார்த்தைங்க, கற்பனை இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். இடம் கொடுங்க. நீங்களா உன்னை நினைச்சிட்டு, நீங்களா உன்னை சிந்திச்சுட்டு ஓரத்துல உட்கார்ந்து அழுகாதீங்க. உங்கள் அழுகை கர்த்தருக்கு பரிதாபத்தை உண்டாக்கவில்லை, உங்கள் அழுகை கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஏன் அழுகணும்? நீங்க அழுக கூடாது. வார்த்தையை பெற்றுக்கொண்ட சாராலே இனி கண்ணீர் வடிக்க கூடாது. வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமே இனி நீ கண்ணீர் வடிக்க கூடாது. வார்த்தையை எண்ணு.
அல்லேலூயா. அண்ணால் எது வரைக்கும் கண்ணீர் வடிச்சா தெரியுமா? பெனினாளுடைய வார்த்தை தன் மனதில் இருக்கிற வரையும் தான். அல்லேலூயா. அது வரையும் தான் அவ கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. என்னைக்கு கர்த்தரிடத்துல சொல்லி அந்த வார்த்தையை தன் இருதயத்துல சுமக்க ஆரம்பிச்சாலோ அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில கண்ணீர் இல்ல, நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் அவ துக்க முகமா இருக்கவில்லை. நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன் with the power of Holy Spirit. தாழ்மையோட நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். இந்த வருஷம் மட்டும் வசனம் உங்களை மேற்கொள்ள, உங்க மனதை மேற்கொள்ள, உங்க இருதயத்தை மேற்கொள்ள, இந்த வசனத்தை தேடி தேடி சேஸ் பண்ணி ஓடி ஓடி இதை கற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை உங்கள் மனதில் வைத்து ஞானம் அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா, ஐ சேலஞ்ச் யூ, கடந்த வருடத்தில் நீங்கள் தோற்ற இடத்திலெல்லாம், கடந்த வருடத்தில் உங்களை விட்டு போனதெல்லாம், கடந்த வருடத்தில் உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் தேடி வந்து உங்களை சேரும். கர்த்தர் செய்வார். புயல் வரலாம், காற்றுகள் வீசலாம், கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆனா அது வீழவில்லை, அது விழல. உங்க குடும்பம் விழாது, உங்க ஊழியம் விழாது, விழாது. உங்க பிள்ளைகள் விழுந்து போக மாட்டாங்க, உங்க தலைமுறை விழாது. அது நிற்கும், நிற்கும். கர்த்தர் அதை நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். நிறைய வசனங்கள் இதற்கு ஒப்பனையாக வீட்டில் உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த ரேகாபியர்ன்ற ஒரு கூட்டத்தை நீங்கள் வந்து வீட்டில் வாசிச்சு பாருங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதோடு கொஞ்சம் ஜெபிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆமென், அல்லேலூயா. அவருடைய வசனம் உங்கள் இருதயத்தில், அவருடைய கற்பனைகள் உங்கள் மனதில் வைக்கப்பட வேண்டும். நீங்கள் இடம் கொடுத்து ஆண்டவர் அதை செய்வார். கெப்பாசிட்டியை கர்த்தர் இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறார். இது வரைக்கும் நீங்கள் பைபிள் படித்து உங்களுக்கு புரியல, அதனால தான் நீங்கள் பெரிய இன்ட்ரெஸ்ட் வேதத்தில் காமிக்கல. ஆனால் இதுக்கப்புறம் வேதத்தை திறக்கும் பொழுது அதனுடைய மகத்துவங்கள் உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதில் இருக்கிற ரேமாவை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ முதலாவது இன்னைக்கு கர்த்தர் நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அந்த புரிதலை கர்த்தர் அதிகரிக்க போகிறார். அந்த கொள்ளளவை கர்த்தர் கூட்ட போகிறார். இரண்டாவது, வேதத்தை தேடி ஓடி அதை படிக்கிற ஒரு பசி, அப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ண போறார். அப்பிடைட். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களாம் நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிடாது. ஏன்னா வெளியில போய் கண்டதை சாப்பிட்டுட்டு வந்துடும், பசி இல்லைன்னு சொல்லும். இன்னைக்கு ஏன் வேதத்தை குறித்த பசி நமக்கு இல்லைன்னா, கண்ட ஜங்க் ஃபுட்டை நம்ம உள்ள போட்டுறோம். தேவையில்லாததை பார்த்துட்டோம்னா இதுல நம்ம சோல் திருப்தி அடையும் பொழுது வேதத்தை குறித்த அப்பிடைட் குறையுது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு மனுஷனுக்கு பசிக்கலைன்னா அவன் சரீரத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த பசி வரலனா அந்த ஜீவியத்தில் ஏதோ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மருத்துவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பசிக்குதா, நல்லா பசிக்குதான்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா? ஹல்லேலூயா. பசி இல்லை அப்படின்னா சம்திங் இஸ் ராங். ஒன்று மனசுல இல்லை சரீரத்தில் ஏதோ ஒன்று ராங்னு அர்த்தம். அப்படிதான் வேதத்தை குறித்த பசி உங்களுக்கு இல்லாமல் போகுதுன்னா ஏதோ ஒன்று தேவையில்லாததோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நாலேஜ் பசி, அறிவு பசி, வேத பசி, அல்லேலூயா, அல்லேலூயா, அது நமக்கு உண்டாக வேண்டும். மூன்றாவது, வாசிக்கிறோம், தியானிச்சு அதை வாழ்க்கையில அபியாசிக்கணும். இந்த வருஷம் கர்த்தர் இட்ட கற்பனைகளின் படி சகரியாவும் எலிசபெத்தும் எப்படி நடந்தார்களோ, குடும்பம் குடும்பமாக கர்த்தர் இட்ட கற்பனைகளின்படி நியமங்களின்படி நீங்க நடக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் எதை நோன்னாரோ அதை நீங்களும் நோ சொல்ல போறீங்க. கர்த்தர் எதுக்கு எஸ்னாரோ அதுக்கு நீங்களும் எஸ் சொல்ல போறீங்க. கர்த்தர் எதுக்கு வெயிட்னாரோ நீங்களும் அதுக்கு வெயிட் சொல்ல போறீங்க. எத்தனை பேர் ஆமென்? இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கை முறையா மாறிச்சுன்னா நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். யோசுவா கிட்ட ஆண்டவர் வந்து சொன்னது என்ன தெரியுமா? யோசுவா ஒரு யுத்த வீரன். ஆனா ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விட்டு என் வார்த்தை பிரியாம இருக்கட்டும். ஹல்லேலூயா. அதுக்கு இங்கிலீஷ்ல அப்படி இருந்தா என்ன நடக்கும்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்குன்னா ப்ராஸ்பர் அப்படின்னு போட்டிருக்கு.
அங்கேயும் அதான் ஆண்டவர் சொல்ல வர, நீ என்ன செய்யோ அதெல்லாம் உனக்கு வாய்க்கும்ப்பா. அப்போ வசனத்தை சுமக்கிறவனை தேடி, உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும் சார். நீங்க இழந்ததெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த இதுக்காக ஜெபிப்போமா? எத்தனை பேர் என் கூட சேர்ந்து எழுந்து நிற்கிறீங்க? அல்லேலூயா. ஜீசஸ், உங்க வசனம் தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம் தான் தாகம் தண்ணீர், வசனம் தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும். மறுபடியும் பாடலாமா? உங்க வசனம் தான், வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் நீக்குமா, நீரே என் ஜீவனின் பலனா, நீரே என் வெளிச்சமும் நீக்குமா, நீரே என் ஜீவனும் பலனா, நானும் அபிஷேகம் ஒளிவரும். சொல்லுங்க, ஆலயத்தில் நடப்பட்டவன், ஆலயத்தில் நடப்பட்டவள், உன் சமூகத்தில் வாழ்கின்றவள், அன்பையே ஓ ஜிதனகதரா அபிஷேகம் ரீனதரலா ஷிகதரா. கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றப்பா. பாட பாட உங்க மனதுக்குள் ஒரு புரிதல், வேத வசனத்தினுடைய புரிதல், கர்த்தருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளுகிற அறிவு, நாலேஜ், விஸ்டம். காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் காவலனீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, ஓரிஷிரலபவதரா நீரூற் சண்டைகளை கனிதருகிறும் செடியா யோசேப்பு இருந்தது போல, நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மனிதனைப் போல உங்களுக்கு தேவையான மீன் உங்க கைகள் அகப்படும். உங்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி உங்களை வந்து நிற்கும். 2025 பிரயாசப்பட்டு பெற முடியாததை வார்த்தை சுமக்கப்படுகிறதுனாலே தேடி வரும். சொல்லுங்க, என் தேவைகள், என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், என் சேதமும் இன்றி காப்பவர், என் தேவைகள் யாவையும். பேதுருவே, ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வலையை வீசு. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் சுமந்து கொண்டு வலையை வீசு. சாராளே, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நினை. நீ நினைக்க நினைக்க உன் சரீரம் விடுதலை அடையும். நீ நினைக்க நினைக்க உன் சரீரம் பலனடையும். பேசி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேளுங்க. ஞானத்தின் உறைவிடமும் அறிவின் சிகரமும் ஆனவர், யோசனையில் பெரியவர் ஆனவர், செயல்களில் வல்லவர் ஆனவர், சொல்லி செய்து முடிக்கிறவர், வார்த்தையை அனுப்பி நிறைவேற்றுகிறவர். ஓ ரிகதரபல ஷிகதரலதரா. கேளுங்க, உங்க விரல்களினாலே என் இருதய பலகையில் எழுதும். ஆவியானவரே, உம்முடைய விரல்களினாலே என் இருதயத்துக்குள் உம்முடைய வார்த்தையை எழுதும். மறக்கிறோம், வசனம் மறந்து போகுது. கர்த்தர் அந்த ஞாபக சக்தியை கொடுப்பார். உங்கள் மனதிலே அவருடைய வார்த்தைகள் வைக்கப்படும். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை கரங்களை தட்டி நல்ல அந்நிய
பாஷைகள்ல நிகதன தரலத அரலா நிகமத நிகலத அரலா சிகதர தரலா விதரலா சிதரலா கதரா. நீங்க நல்லா கை தட்டி, நீங்க நல்ல கை தட்டி வாய்களை திறங்க. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சுருள் உன் வாயை விரிவாய் திறன்னு சொல்லி ஒரு புத்தக சுருளை தீர்க்கதரிசியின் வாய்களில் கொடுத்த உடனே அது அவன் வாய்க்கு கசப்பா இருந்தாலும் அவன் குடல்களுக்கும் அது வயிற்றுக்கும் இன்பமாயிற்று, இன்பமாச்சு, இன்பமாச்சு. உங்க வாய்களில் கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறார். ஆசாரியருடைய உதடுகளில் வசனங்களை கர்த்தர் வைக்கிறார். தீர்க்கதரிசியுடைய இருதயங்களை கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறார். இங்க ஒரு சில பேரை தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் எழுதப்படுகிறது. மனுஷன் சொன்ன வார்த்தையை நினைச்சு நினைச்சு தூங்காம கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் சொன்னதை நினைங்க. கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூறுங்க. மனிதன் சொன்ன வார்த்தையை நினைத்து பயந்து போயிருக்கிறீர்களா? ரீகபா சாபத்தை நினைத்து பயப்படுறீங்களா? யாரோ சொன்ன சாபமான வார்த்தை உங்களை பயமுறுத்துகிறதா? ஷகதர லகதர லகதர